குட் பேட் அக்லி. இந்த படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்குது. அங்கே பயங்கர விறுவிறுப்பாக இந்த ஒர்க் போயிட்டுருக்கு. அண்ட் அங்கே என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களுடைய யங்கர் வெர்ஷன் டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி அவர் எந்த அளவுக்கு எங்கே காட்ட முடியுமோ அப்படி ஒரு லுக்கை தான் காட்டணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். என்னுடைய கேள்வி என்னன்னா, டீசரில் அவங்க எந்த விதமான ட்ரையுமே பண்ணல. அப்படியே என்ன ஃபுட்டேஜில் ஷூட் பண்ணாங்களோ அதை அப்படியே லைவாக தான் நம்ம அந்த டீசரில் பார்த்தோம். அதுலேயே அவர் ரொம்ப யங்காக தான் இருந்தார், பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணி. எனக்கு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸாலாம் தெரியல. பட் இருந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், பயங்கர யங்காக அவரை காட்டணும். கிட்டத்தட்ட இந்த வாலி ரேஞ்சிலலாம் அவர் இருப்பார்ல, அப்படி ஒரு சாம்னஸ்ஸை அவருடைய ஃபேஸில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கில் இறங்கியிருக்காராம். இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் குட் பேட் அக்லிக்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாராம். பயங்கர பிளாஸ்டாக இந்த ஒரு ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு பக்கம் கேள்விப்பட்டுட்டு இருந்தேன். இதை தாண்டி குட் பேட் அக்லியோடைய டிக்கெட் புக்கிங் அப்படின்றது ஜெர்மனியில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அங்கே பயங்கரமான ஒரு வரவேற்பான், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஓப்பனிங்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அதுவும் வெளிநாடுகளில் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஹாப்பி.